எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 66ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது 13வது வசனம் படிங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அவர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்துகிற தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆறுதலை கொடுக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். குணமாக்குகிற ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார். சத்தமா சொல்லுங்க, எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஆறுதல் தருவாரா? திருப்பாடல் 69:20 சொல்லுகிறது, பழி சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது, மிகவும் வருந்துகிறேன், ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலைமை? யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நம் கண்ணீரை துடைக்க மாட்டாங்களா? யாராவது இந்த சூழ்நிலையில் என் சார்பில் நிற்க மாட்டாங்களான்னு நிற்கும் பொழுது ஆண்டவர் நம் சார்பில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆறுதல் அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 51:12 வசனம், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் நானே தான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, யாரு? எசையா 51 படிக்கிறியாமா? எசையா 51:12, உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே தான், மடிந்து போகும் மனிதருக்கும் புல்லென மாயும் மானிடருக்கும் நீ பயப்படுவது ஏன்? கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? நீ மாலை வேளையில் தங்கச்சி வந்தா அழுதுகிட்டே இருக்கிற பயம். யார் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும், எப்படி ஆகும் வாழ்க்கை, அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ? ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லா கையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் தருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆறுதல் தருகிற இடம், அவர் நம்மை குணப்படுத்துகிற இடம் எதுனா, ஒரு 5 பாதைகளை நாம் கடந்து செல்கிற பாதைகளை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறார். ஆமென். ஒருவேளை இப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என் பாதையை என் தேவன் கண்டார், அவர் என்னை குணப்படுத்தினார், அவர் எனக்கு ஆறுதல் தந்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். முதலாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் அவர், நல்ல கவனிச்சு பாருங்க, யாரை பற்றி எழுதுகிறது என்றால் யாக்கோபை குறித்து பைபிள் போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு தன் கடவுளாகிய ஆண்டவரை பார்த்து ஜெபம் செய்கிறார். ஆண்டவரை பார்த்தவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தை வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் முதலாவது நமக்கு காண்பிக்கிற இந்த மனிதனை பாருங்கள். இந்த மனிதன் யாக்கோபு என்று நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் இந்த யாக்கோபை காண்பிக்கிற இடம் எது? அவர் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன்.
பைபிள் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தார், ஆண்டவர் அவரை 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்தார். 100 மடங்கு அறுவடை செய்த இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில செல்வத்திற்கு மேல் செல்வம் பெருகி அவர் பெரும் செல்வந்தராக மாறினார் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவருடைய ஒரு மகன் ஆண்டவர் பார்த்து என்ன ஜெபம் பண்றாரு? உண்ண உணவும் உடுக்க உடையும் தரணும். ஆமென். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில பாதைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சில சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமாய் நான் இருந்தேன், ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை பெற்றிருந்தேன், இன்னைக்கு எல்லாம் இழந்து போய் ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இங்கே இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை இந்த யாக்கோபை போல நீங்கள் ஒரு திக்கற்ற பாதையில் இன்னைக்கு நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், அப்பா வீட்டில் ஆனந்தமாக இருந்திருப்பார், அப்பா வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார், அப்பா வீட்டை விட்டு வெளியவே போகாத ஒரு மனுஷன்தான் யாக்கோபு. ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு பரிதாபமான திக்கற்ற ஒரு பாதையில் அவர் நிற்கிறாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட நிலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கைவிடப்பட்ட ஒரு பாதை. யாரும் இல்லைங்க, எனக்கு என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, எனக்காக வாதாட ஒருத்தரும் இல்லை, என் சார்பில் நிற்க ஒருத்தரும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாதையை தேவன் காண்கிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.